பனிமலையா, கோபம் கொண்டால் எரிமலையா, ஆடி நின்றால் புயல் மலையா, அண்ணாமலையே சிவமலையா. சூரிய ஒளியே உன் விடியா, பூமிய முந்தன் திருவடியா, வீசும் காற்றே உன்னசைவா, உலகே முந்தன் திருவுருவா. நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா. தலைமகனா, ஆறுமுகனே இளையவனா, நானும் கூட உன்மகனா, நடக்கிற நடையே கிரிவலமா. இன்று சிவராத்திரிக்கு எல்லா மக்களுமே குடும்பத்தோடு அவங்க குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டை பொறுத்தளவு குலசாமி தெய்வம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இன்றைக்கி அவருக்கு 6 வகையான அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் 4 கால பூஜை தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கிறது. ரசிகர்கள் எல்லோரும் வந்து எங்கள் குலசாமியை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. 101 வடையும் இன்றைக்கி தலைவருக்கு சாத்தப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரியில் கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா, தலைவருடைய கல்யாண நாளும் இதில் வந்திருக்குது. தலைவருடைய 44வது கல்யாண நாளை, திருமண நாளை முன்னிட்டு கவர்மெண்ட் பள்ளிக்கு வந்து இன்றைக்கி உணவு வழங்கியிருக்கிறோம். இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ரஜினி நாமம் வாழ்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாளாக சாரை சந்திக்கணும்னு இருந்தீங்க, கோவிலெலாம் வச்சு டெவலப் பண்ணிட்டீங்க. சாரை சந்திச்சிங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன சொன்னார் கோயிலை பற்றி? இல்லை, சார் அப்படியே சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தார். அந்த கொஸ்டின் நம்ம அப்புறம் தனியாக பொறுத்தளவு அவர் கடவுள், தொடர்ந்து நாங்கள் தலைமுறையாக அவரை தெய்வமாக வணங்கிட்டு வருவோம். ஓகே, அதே கார்த்திக்.